டீச்சர் எனக்கு கவரேஜ் போக்குறதுனால வர முடியல டீச்சர். எனக்கு படிச்சிருந்தா காட்ட முடியுமா டீச்சர்? ஸ்டார்ட் பண்ணுவேனா பிள்ளைகள்? 6:10 ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி டீச்சர். சரி பிள்ளைகள், இனி ஜாயிண்ட் ஆகுறவங்க ஜாயிண்ட் ஆகட்டும், பிரச்சனை இல்ல. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுக்கு மேல பார்க்க இயலாது. சரி, நாங்க இது பார்த்தோம் தானே, நன்றி மறவாமை பார்த்துட்டோம் தானே. ஓ டீச்சர். அதுல உள்ள வினா கிருத்திக்ஷா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நன்றி மறவாமை படிச்சிட்டோம் டீச்சர். ஆனா ஆ பேசுங்க, சொல்லுங்க. நன்றி மறவாமை படிச்சிட்டோம், தருமம் படிக்கவில்லை. வினாக்கள் எல்லாம் செஞ்சிட்டோமா? பயிற்சிகள் முடிச்சிட்டோமா? இல்ல டீச்சர், கேள்வி விட நன்றி. கொடுத்தீங்க. அப்ப அதை விடைய பார்த்துருவோம், பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். சரியா? வினாக்களை சொல்லுங்க. நன்றி மறவாமையில நாங்க வந்து டீச்சர் நன்றி மறவாமையில நீங்க இன்னும் கேள்வி கொடுக்கல. அடுத்த கிளாஸ் கொடுக்குறேன். நீங்க பெரியோரை கணம் பண்ணுதல்ல கொடுத்து கேள்விக்கு விட சொல்லவா? நாங்க பார்த்துட்டோமே. இல்ல பெரியோரை பாடம் கணம் பண்ணுதல் பார்த்துட்டோம். நீங்க வந்து பெரியோரை கணம் பண்ணுதல்ல வந்து கேள்வி விடைய கொடுத்தீங்க. நன்றி மறவாமைக்கு அடுத்த கிளாஸ் தாரேன், நீங்க இதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னீங்க. அப்ப சரி, பார்த்துருவோம். இப்ப சரி, வினாக்களை சொல்லுங்க. பெரியோர் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? எம்மை விட பெற்றோர், வயதில் குரு, மூத்தவர்கள் பெரியோர்கள். வயதில் மூத்தோர். எமது பெற்றோருக்கு எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? பெற்றோர்களின் கால்களில் வீழ்தல், சொற்கேட்டு நடத்தல், கீழ்பணிந்து நடத்தல். அடுத்து, எமது முதியோருக்கு நாம் எவ்வாறு உதவிகள் செய்ய வேண்டும்? தினமும் வீட்டை சுத்தம் செய்தல், உணவு உண்ட பாத்திரத்தை கழுவி வைத்தல், காலையும் மாலையும் விளக்கேற்றல். வேற கீழ்பணிந்து நடத்த. யாருட சொல்லுங்க. 4வது வினா, குரு என அழைக்கப்படுபவர் யார்? ஆசிரியர். அவரை எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? மரியாதையுடனும் பக்தியுடனும் நடத்தல், வணக்கம் செலுத்துதல், மரியாதை செலுத்துதல், ஆர்வத்துடன் கற்றல், பணிகளை ஒழுங்காக செய்து வருதல், ஆசிரியரை எங்கும் காணும் போது வணக்கம் கூறுதல். சரி. அடுத்த வினா, பெரியோர் முன்னால் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் எவை? காலை நீட்டிக் கொண்டிருத்தல், கால் மேல் கால் போடுதல், கை காட்டி பேசுதல், எதிர்த்து பேசுதல். அப்புறம் இடைவெளி நிரப்புக கொடுத்தீங்க டீச்சர். சமய விழுமிய பண்புகளில் பெரியோரை கோடு சிறந்த பண்பாகும். கணம் பண்ணுதல். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு கோடு அளிக்க வேண்டும். மதிப்பு. ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரும்போது கோடு வணக்கம் செலுத்தல் வேண்டும். எழுந்து நின்று. நமது ஆலயங்களில் உள்ள கோடு மதிப்பளிக்க வேண்டியவராவார். சமய குரு. பண்டிகை நாளில் பெரியோரை வணங்கி அவர்களுடைய கோடு பெற வேண்டும். ஆசீர்வாதம். சரி, அடுத்து தலைப்பு போடுங்க. அப்ப நன்றி மறவாமை. நன்றி மறவாமை தலைப்பு போடுங்க.
சரி இங்கு டீச்சர். கூறப்படும் நன்றி மறவாமை கதை இங்கு கூறப்படும் நன்றி மறவாமை கதை யாரால் கூறப்பட்டது? யாரால் கூறப்பட்டது? இங்கு கூறப்பட்ட நன்றி மறவாமை கதை யாரால் கூறப்பட்டது? இங்க கூறப்படும் நன்றி மறவாமை கதை யாரால் கூறப்பட்டது? டீச்சர். அடுத்து இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் எவை? சார் என்ன டீச்சர் சொன்னீங்க? இங்கு இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் எவை? இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் எவை? அடுத்து பிளேயர் எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்கன்னு ஏன்? டீச்சர் கதாபாத்திரத்துல வந்து கிளின்றது வருமா? ஓ ஏன் இங்க நிக்க வேண்டியதானே? இங்க இருக்க வேண்டியதானே? போயிட்டீங்க? அடுத்து போடுங்க. தேவர்களின் அரசன் யார்? இருக்கிறதுல போயிட்டீங்களே. தேவர்களின் அரசன் யார்? சேத்தனை ஒண்ணு குடிச்சல. சேத்தனை ஒண்ணு குடிக்கலையா? சரி சரி சரி. போயிட்டேன். தேவர்களின் அரசன் யார்? சேத்தனை இந்த சுத்திக்காடு அம்மா எடுத்துதான் எனக்கு டைம் இதாக்கி விட்டாங்க. பாரி. தேவர்களின் அரசன் யார்? அடுத்து கிளி இந்திரனிடம் கேட்ட வரம் என்ன? கிளி இந்திரனிடம் கேட்ட வரம் என்ன? கிரி தேவேந்திரன். ஓ தேவேந்திரனிடம் கேட்ட வரம் என்ன? அடுத்து கிளியிடம் உமக்கு பிடித்த பண்புகளை தருக. சரியா?
சரி டீச்சர், இந்த 5மா? ஆமா இவ்வளவு போகுது இதுல. சரியா? அடுத்து பாருங்க, தர்மம். தர்மம்னா என்ன பிள்ளை? நீதி நியாயம். தர்மம்னா என்னது? தர்மம். அறம்னு சொல்லுவோம். தர்மம், அறம், கொடை, ஈகை, அதாவது கொடுத்தல். ஏன்னா இதெல்லாம் ஒரே சொல் தான். அப்ப எங்க சமயத்துல பொதுவா எல்லாம் நம்ம எங்கட நோக்கம் இறைவனை சென்றடைகிறது தானே. அப்ப அதுக்கு நாங்க புண்ணியங்களை தேடி வைக்கணும். அப்ப புண்ணியங்களை நாங்க சேர்த்துக்கொள்ளணுமா இருந்தா நாங்க என்ன செய்யறோம்? நிறைய மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வோம், தான தர்மங்களை செய்வோம். ஏன்னா அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க? அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. ஔவையார் சொல்லியிருக்காரு, அறம் செய்யறதுக்கு நீங்க தர்மம் செய்யறதுக்கு நாங்க விரும்பணும். ஏன்னா விரும்பினா தானே நாங்க செய்வோம். அப்ப அந்த தர்மம் செய்யறத பத்தி இயல்வது கரவேல்னு சொல்ல இருக்கு. ஏன்னா அப்ப நாங்க கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தான தர்மங்கள் செய்தல் வேண்டும். சரியா? மத்தவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தல். ஈகை இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறோம். ஏன்னா அது பல வகையில இருக்கு. நாங்க செய்கின்ற தர்மங்கள் பல வகைப்படும். சரியா? கல்விய கொடுக்கலாம், உணவை கொடுக்கலாம், வேற என்னது உடைகளை கொடுக்கலாம். ஏன்னா உடல் உறுப்பு தானங்கள் இருக்கு. அப்படி நாங்க கொடுக்கிறது வித்தியாசப்படும். யாருக்கு தேவைங்கிறது இருக்குதோ அந்த தேவையை அறிந்து நாங்க விரும்பி மத்தவங்களுக்கு செய்யணும். அப்ப அப்படி செய்யறதுக்கு தான் பலன் இருக்கு. யாருக்கு என்ன தேவை ஏற்படுகிறதோ அந்த தேவையை அறிந்து செய்யும் தர்மத்துக்கு தான் புண்ணியம் இருக்கு. சரியா? அதை விட்டுப்புட்டு நாங்க எங்ககிட்ட காசு இருக்கு அப்படி இல்லாட்டி நாங்க பகட்டுக்காக இல்லாட்டி எங்களுக்கு பேரு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க ஏதாவது அறங்கள் செஞ்சா தர்மங்கள் செஞ்சா அதுக்கு எந்த புண்ணியமும் இல்லை. அது ஒரு வியாபாரமாய் போயிரும். சரியா? அப்ப எப்பயுமே நாங்க விரும்பி நாங்களா உணர்ந்து நாங்க செய்தல் வேண்டும். அப்ப தர்மம் எப்படி செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியணும், யாருக்கு செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இதுல ஒரு கதை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சரியா? தர்மத்தை பத்தி ஒரு கதை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, சொல்றாங்க, கௌரவர்கள் குருஷேஸ்திர போரில் வென்ற பின், கௌரவர்களை குருஷேஸ்திர போரில் வென்ற பின், இதுல நாங்க இருக்கிறாங்க யாரு? பாண்டவர்கள், கௌரவர்கள். மகாபாரதம் பார்த்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா நீங்க? மகாபாரத கதை கேள்விப்பட்டிருக்கிறோம். டிவில எல்லாம் போனதை பார்க்கலையா? பார்த்திருக்கீங்களா? விளங்கல? டிவியில போகாதே. போச்சேனா? அப்படி இல்லாட்டியும் நீங்க கட்டாயம் சீடி ஒண்ணு வாங்கி சரி பாருங்க. சின்ன சின்ன கார்ட்டூன் சீடிகள் இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். எங்கட மகாபாரதம், ராமாயணம் இந்த கதைகள் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது எங்கட பாட புத்தகத்துல வார பல்வேறு வினாக்களுக்கு அது தொடர்பு பட்டு இருக்கு. அதனால இந்த கதைகள், இந்த இதிகாசங்கள், இதிகாசம்னு சொல்ற ராமாயணமும் மகாபாரதம். இப்ப ராமாயணம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு தானே. அதுகளை பாருங்க, அதுகளை பாருங்க. சரியா? இப்ப இதுல நாங்க பாண்டவர்கள், கௌரவ, இது மகாபாரத கதையில வாரவங்க தான் இவங்க, அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள்னு சொல்றது. அப்ப இந்த கௌரவர்கள்ல பாண்டவர்கள் குருசேஸ்திர போர்ல வென்று அதுக்கு பிறகு நாடையெல்லாம் கைப்பற்றுவாங்க. இந்த கதை இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க உங்க வீட்டுகள்ல இருக்கிற தாத்தா, பாட்டி, அம்மா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க இந்த கதைகளை. சரி, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த கௌரவர்களை குருசேஸ்திர போரில் வென்ற பின், சரி, கௌரவர்கள் பக்கம் இருந்தது துரியோதனன். பாண்டவர்கள்னு சொன்னா 5 பேர்: தர்மர், வீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பஞ்ச பாண்டவர்கள். அப்ப அவங்களுக்கு தான் இடையில போர் நடக்கும். அதுல என்ன செய்யறாங்க? இந்த பாண்டவர்கள் கௌரவர்களை வெல்லுவாங்க. ஏன்னா நீதி ஜெயிக்கப்படும், தர்மம் நிலைநாட்டப்படும். அப்ப அவங்க அந்த போர்ல வெற்றி அடைகிறாங்க.
சரியா? வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த தர்மர், அந்த பஞ்ச பாண்டவர்களோட மூத்தவர் தான் தர்மர். அப்ப தர்மர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அஸ்வமேத யாகம் ஒண்ணு செய்யறாங்க. சரியா? அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்களுக்கு யாகங்களை செஞ்சு தான தர்மங்களை வழங்குறது. அப்ப அந்த மாதிரிக்கு மிகப்பெரிய தானம் தான் அஸ்வமேத யாகம்னு சொல்றது. அப்ப அத செய்யறதுக்காக முடிவெடுத்து என்ன செய்யறாங்க, எல்லா ஏழை எளியவர்களையும் வர சொல்றாங்க அந்த அஸ்வமேத யாகத்துக்கு. சரியா? அப்ப அந்த நேரத்துல இந்த அஸ்வமேத யாகம் எல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு எல்லாரும் வாராங்க. அங்க தான தர்மங்கள் எல்லாம் நல்லா வழங்கப்படுகிறது. சரியா? அந்த நேரத்துல பாதி உடல் தங்கம் போல மின்னிக்கிட்டு ஒரு யாரு வரது, கீரி ஒண்ணு யாகசாலையில வந்து என்ன செய்யுது, அங்க புரண்டு எலும்புது. அங்க யாகம் அஸ்வமேத யாகம் தானே நடந்திருக்கு. அப்ப தர்மங்கள் நிறைய நிறைஞ்ச ஒரு இடம் தானே. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, ஒரு கீரி புரண்டு புரண்டு எலும்புது. சரியா? அப்ப அங்க கேக்குறாங்க, இது ஏன் இப்படி புரண்டு எலும்புது அப்படின்ட்டு. சரி, அந்த கீரி ஏன் இப்படி புரளுது நிலத்துல அப்படின்னு. அப்ப அந்த கீரி சொல்லுது, மிக பெரிய தானம் தான் அஸ்வமேத யாகம் தானம். அப்ப அந்த தானத்துல புரண்டால் ஏட மீதி உடலும் தங்கமாகிருங்கிற நம்பிக்கையில நான் வந்து புரள்றேன் அப்படின்னு சொல்லுது. கேட்கல. பேசுறது கேட்கவில்லை. கேக்குது. Hello, teacher. அஹ், அப்பா கோபி நான் கொண்டு வந்து விட்டுறேன். prayer? ஓ டீச்சர். சரி, அண்ணா கால் எடுக்கிறாரு. சரியா? அப்பா
ஜோதி என்ன பிள்ளை? ஓ டீச்சர். ஆ சரி. கவரேஜ் கட் ஆயிடுச்சு பிள்ளை. சரியா? அப்ப என்ன நடக்குது? அந்த கீரி வந்து சொல்லுது ஏன்னா நான் வந்து அந்த தானம் செய்யற இடத்துக்கு வந்து நான் போறேன்டா, மீதி உடலும் எனக்கு தங்கமா மாறிடும். அதனால தான் நான் வந்து புரள்றேன். ஆனா என்ன நடக்கல? உண்மையான தர்மம் நடக்கல இங்க. அதனால தான் எனக்கு இந்த உடல் தங்கமா மாறல அப்படின்னு சொல்லுது. அப்ப தர்மருக்கு சரியான ஆச்சரியம். சரியா? அப்ப இவர் கேக்குறாரு, எப்படி உனக்கு இந்த பாதி உடல் தங்கமா மாறுச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த கீரி சொல்லுது, உஞ்சவிது ஒரு பிராமணர் வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க வந்து என்னன்னு சொன்னா சரியான கடும் பஞ்சம் ஏற்பட்டு அவங்க வீட்டுல சரியான கஷ்டம். சாப்பாடு பல நாள் அவங்க என்ன செஞ்சாங்க? பட்டினியாக இருக்கின்றார்கள். சரியா? அப்படி இருக்கிற நேரத்துல 4 பேர், அப்பா, அம்மா, மகன், மருமகள் 4 பேர் இருக்கிறாங்க. சரியா? இப்ப இந்த 4 பேரும் பல நாட்கள் சாப்பிடல. சரியான பட்டினி. அங்க வீட்டுல கடும் பஞ்சம். சரியா? அப்ப ஒரு நாள் என்ன செய்யுது? அவங்களுக்கு ஒரு பிடி சோளம் கிடைக்குது. அந்த சோளத்தை எடுத்து அவங்க என்ன செய்ய மாவா அரைச்சு அதை என்ன செய்யறாங்க? உருண்டை பிடிச்சு 4 பேர் சாப்பிட போறாங்க. சரியா? அப்படி சாப்பிட போற நேரத்துல அங்க யார் வாரா? ஒருத்தர் வாராரு. அவரும் சரியான பசியோட வந்து சாப்பாடு கேக்குறாரு. அப்ப சாப்பாடு கேட்டோன்னே என்ன நடக்குது? அப்பா தனக்கு இருந்த அவரே பல நாள் பட்டினியா இருந்து அவர் என்ன செஞ்சிடறாரு? அவருக்கு கிடைச்ச அந்த பங்கை கொடுத்துடுறாரு. அப்ப அந்த இவருக்கு என்ன செய்யல? அந்த இது பத்தல. அப்ப திருப்பி மனைவி கொடுக்க, மகன் கொடுக்க, மருமகள் கொடுக்க எல்லாரும் கொடுத்துடுறாங்க. அத அவர் வாங்கி சாப்பிடுறாரு. ஆனா இவங்களுக்கு என்னது? இவங்களுக்கு சாப்பாடு இல்ல. அவ்வளவுக்கு இவங்க பசியில இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அங்க நிலத்துல சிந்தின அந்த சோள மாவு என் மேல பட்டுருச்சு. அப்ப அதனாலதான் என் உடல் தங்கமாக மாறுனுச்சு. அப்ப அப்படி இங்க நான் வந்தேன் என்னத்தினால? நீங்க செய்யற அந்த அஸ்வமேத யாகம் வந்து மிகப்பெரிய தர்மம் நிறைந்த ஒரு இடம். அதனால நான் வந்தேன். இங்க வந்து என் பாதி உடலையும் தங்கமாக மாத்துறதுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனா உண்மையான இங்க என்ன நடக்கல? தர்மம் நடக்கல. அதனாலதான் என் முதுகு என்னது கீரியின் உடல் மாறல அப்படின்னு சொல்லுது. சரியா? அப்ப அது பாருங்க, நாங்க யாருக்கு தர்மம் செய்யறோம், என்ன மாதிரிக்கு செய்யறோம், எப்படி செய்யணும், எதை செய்யணுங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். சரியா? இப்ப தர்மம்னா என்னன்னு விளங்குச்சா உங்களுக்கு? ஓ டீச்சர். இப்ப இதுல பாருங்க, வலியுறுத்தும் விடயம். ஏன்னா மதங்கள் பிரதானமாக வலியுறுத்தும் விடயம் என்ன? அறம் செய்ய என்ற மகா வாக்கியம் யாரால் எந்த நூல்ல கூறப்பட்டிருக்கு? அடுத்து தர்மபுத்திரன் செய்த யாகத்தின் பெயர் என்ன? அடுத்து கீரியின் உடலில் நிகழ்ந்த மாற்றம் என்ன? கீரி கூறிய விடயத்தை சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இது எழுத இயலும் தானே? இந்த இதுகளுக்கு விட செய்ய இயலும் தானே? அப்ப நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் தானே? எதுல? நன்றி மறவாமையில 4 கேள்வி கொடுத்திருக்கேன் தானே? அதையும் செஞ்சுட்டு குயிக்கா இதை செய்யுங்க பாப்போம். விடைய டக்குன்னு எழுதுங்க. குயிக்கா எழுதுங்க. ஆமா ஆமா 10 நிமிஷம் தான் தருவேன். குயிக்கா எழுதணும்.
Good evening, sir. Sir, good evening. செஞ்சாச்சா பிள்ளைகள்? இல்ல டீச்சர். தர்மயுக்த தர்மத்துல 3வது கேள்வி செய்றேன் டீச்சர். Excuse me, teacher. இது என்ன பாடம்? Excuse me, teacher. இது என்ன பாடம்? Teacher. Excuse me, teacher. இது சமய பாடம். நான் கிறிஸ்டியன் டீச்சர் மாறி வந்துட்டு. யார் பிள்ளைகள் ஸ்கிரீன்ல இருக்குனது? ஆ? யாரு? கிருத்திகா. கிருத்திக்? கிருத்திக்? மேசருங்களா உங்க வீட்டுல சரி. டீச்சர் செஞ்சுட்டேன்.
பிள்ளைகள் செஞ்சாச்சா? ஆமா டீச்சர். இது யார் இந்த ஸ்கிரீன்ல இப்படி கீறினது? கிருத்திகா யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஆ? யார் பிள்ளை? இது என்ன பண்புன்னு சொல்லுங்க. ஆ? இந்த கிளாஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி வேலை செய்றீங்க. எல்லாரும் செஞ்சு முடிச்சாச்சா? ஓ டீச்சர். சதுர்ஷன், டீச்சர். அர்ஷினி எல்லாம் செஞ்சாச்சா? டீச்சர் நான் செஞ்சுட்டேன். விளங்கல. நான் செஞ்சுட்டேன். ஆ. யதுர்ஷினி, யதுர்ஷனி. செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டீச்சர். குயிக்கா முடிங்க, குயிக்கா முடிங்க. எக்ஸ்கியூஸ் டீச்சர். சொல்லுங்க. டீச்சர் ஜாயின் ஆகி எது செய்ய சொன்னீங்க? நன்றி மறவாமையிலையும் மற்றது தர்மத்திலையும் நான் கொடுத்துருக்கேன். ஏன் அர்ஷனுக்கு என்ன ஆச்சு? கவரேஜ் இல்லையா? ம். பாருங்க இந்த வேலைய. ஆ? என்ன வேலை இது? இது என்ன பண்புன்னு சொல்லுங்க பாப்பா பிள்ளை. படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் தானே படிக்கிறோம். ஆ? யார் சதுர்ஷனா வரைஞ்சது? டீச்சர் விளங்கல. நான் வரையல. நீங்க வரையல. கிருத்திக் தானே? கிருத்திக், கிருத்திக் எங்க கிருத்திக்? அடிக்க விற்கட்டும். கிருத்திக் எங்க? கிருத்திக் ஆன்சர் பண்ணுங்க கிருத்திக். கிருத்திக் கிருத்திக் டீச்சர் வரைஞ்சிட்டு ஓடிட்டாரு. அடுத்த போன கிளாஸும் அவர் தான் அந்த வேலை செஞ்சாரு. இப்ப ஆன்சர் பண்றாரு இல்லையே. ம்? இப்ப 2-3 கிளாஸ் நான் அவருக்கு வார்னிங் பண்ணியாச்சு. சரி ஆன்சரை பார்ப்போம் பிள்ளை. அப்ப பாருங்க இதுல முதலாவது இக்கதை யாரால் கூறப்பட்டது? நன்றி மறவாமையிலே. ஆ? யாரால் கூறப்பட்டது பிள்ளை? சொல்லுங்க.
நன்றி மறவாமையில விட எழுதிட்டீங்க தானே? ஆ வியாசர். ஆ வேத வியாசர், வியாசரால கூறப்பட்டது. வியாசரால டீச்சர். வியாசரால கூறப்பட்டது. அடுத்து இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள். தேவேந்திரன், வேடன், கிளி. சரி. அடுத்து தேவர்களின் அரசன். தேவேந்திரன். ஆ தேவேந்திரன். தேவேந்திரன். விளங்கல? ரெண்டாவதுக்கு மூணாவது இந்திரன் போட்ட பரவாயில்லையா? என்னம்மா? ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் விடை இந்திரன் போட்ட பரவாயில்லையா? இல்ல முதலாவதுக்கு விட வந்து வியாசர், ரெண்டாவதுக்கு கதாபாத்திரங்கள்ல வேடன் வரும், இந்திரன் வரும், அடுத்து கிளி. தேவர்களின் அரசன் யாருன்னு சொன்னா தேவேந்திரன், இந்திரன். சரியா? அடுத்து கிளி இந்திரனிடம் கேட்ட வரம் என்ன? பட்டு போன இந்த பழப்படி புத்து குலுங்கும் வளமான மரமாக மாற வேண்டும். பட்டு போன very இந்த good. மரம் பழையபடி பூத்து குலுங்கும் வளமான மாற வேண்டும். சரி. அடுத்து கிளிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணங்கள் எல்லாம் என்ன, பண்புகள் எல்லாம் என்ன? நன்றி மறவாமை, உணவு, இடம் அனைத்தும் கொடுத்த மரத்தை நற்குணங்களை கொண்டமை, மரத்தை காப்பாற்றியமை, வரம் கேட்டபோது தன்னை பற்றி யோசிக்காமல் உணவு, இடம் கொடுத்த மரத்தை பற்றி எண்ணியமை. அன்பு, ஏன்னா மற்றவர்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு, அதுவும் வரும். அடுத்து பாருங்க, தர்மம். தர்மத்துல மதங்கள் பிரதானமாக வலியுறுத்துவது என்னது? தர்மம் செய்யுங்கள் என்கிற அறிவு. தர்மம் செய்யுங்கள். சரியா? அடுத்தது அறம் செய்ய விரும்பு எனும் மகா வாக்கியம் யாரால் கூறப்பட்டது? ஔவையாரால். எந்த நூல்ல? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி. வெரி குட். அடுத்து தர்மபுத்திரன் செய்த யாகத்தின் பெயர் என்ன? அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம். கிளியின் உடம்பில் நிகழ்ந்த மாற்றம் என்ன? இடத்தில் சிதறிய மாவின் மீது சென்றபோது பாதியுடன் தங்கமாகியது. பாதியுடல் தங்கமாக மாறியது. அடுத்து கீரி கூறிய விடயத்தை சுருக்கமாக சொல்ல சொல்லியிருக்கு. என்ன அது எழுதுனீங்க? அப்படி எழுதுனீங்க. பிராமணரின் குடும்பத்தில் 4 பேர் இருந்தார்கள். ஒரு சமயத்தில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு நாள் பல நாள் பட்டினி கிடக்க நேரிட்டது. ஒரு நாள் சோளம் கிடைக்க அந்த சோளத்தை மாவாக அரைத்து 4ஆக பிரித்து இறைவனை வணங்கி சாப்பிட்டு அமர்ந்தார். அந்த நேரத்தில் கடும் பசியோடு அவர் வீட்டிற்கு வந்தார். அவரை வரவேற்று உபசரிக்க தந்தை தனது மாவை கொடுத்தார், தன் பங்கை கொடுத்தார். அது வந்தவருக்கு போதாமல் போகவே மனைவி, பின் மகன், அதன் பின் மருமகள் என அனைவரும் மாவை கொடுத்தனர். பரிமாறும் போது சிதறிய மாவின் மீது கீறி போகும்போது என் பாதி உடல் தங்கமாகியது. மீது உடலையும் தங்கமாக்கிக் கொள்ளும் ஆசையில் இங்கு வந்தேன். ஆனால் உங்கள் தர்மம் ஒரு மாவுக்கு சமமாக இருக்கவில்லை என்று கீரி கூறியது. இப்படி எழுதி இருக்கலாம் பிள்ளைகள். அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கலாம்?
இந்த உஞ்சவேந்திர பிராமணர் குடும்பத்தில் பல நாள் பட்டினி இருந்தோம். அவருக்கு கிடைத்த அந்த சோள மாவை பசியோடு வந்த அவருக்கு குடும்பத்தில் உள்ள அனைவரும் கொடுத்து தாங்கள் என்ன செஞ்சாங்க, பட்டினியில் பசியில் வாடினார்கள்.